நோ கிங்ஸ் டே. எனக்கு அரசர்கள்லாம் தேவையில்லை. இந்த வார்த்தைகளை மையப்படுத்தி அமெரிக்கா முழுவதும் 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு பெரிய அளவிலான நெருக்கடி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கு. போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தானில் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய இளவரசரை அசிங்கப்படுத்தினது மாதிரி இன்னும் அரபுலக நாடுகளில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி கேவலப்படுத்த போகிறாரோ ட்ரம்ப் அப்படின்னு இப்போது அந்த வார்த்தை ஜாலங்களுக்கு பயந்துக்கிட்டே இருக்காங்க அரபுலக நாடுகள். இந்த அசிங்கம் தேவையா அப்படிங்கிறத உலகம் கேட்க தான் செய்யுது. இருந்தாலும் திராணியற்றவர்களாய் அவங்க இருக்கிறதுக்கு பின்னாடி பணம் தான் காரணமாக இருக்குது, பயமும் ஒரு காரணமாக இருக்குது. இதை துச்சமாக மதித்து ஈரான் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் தான் அவங்களுடைய வெற்றியாகவும் உலகத்தினுடைய வெற்றியாகவும் பார்க்கப்படுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. நியூயார்க், வாஷிங்டன், பிலடெல்பியா, சிகாகோ, பாஸ்டன், இது எல்லா இடங்கள்லையும், இந்த மாகாணங்கள் தவிர்த்து இன்னும் 23க்கும் மேற்பட்ட மாகாணங்கள், எல்லா இடங்கள்லையும் அமெரிக்கர்கள் ஒன்று சேர்ந்து ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுடைய அந்த ஒருமித்த குரல் அப்படிங்கிறது நோ கிங்ஸ், எங்களுக்கு அரசர்களே தேவையில்லை அப்படிங்கிறது தான். எங்களை ஃப்ரீயாக விடுங்க, மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க. நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், இந்த நாட்டுக்கு வரி கட்டுறோம், எங்களுடைய வரியை எங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட மக்கள் ட்ரம்ப்பை ரொம்ப பெரிய அளவில் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அவமானங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ட்ரம்ப் வாழ்க்கையை நடத்துகிறாருன்னா அவர் எவ்வளவு இழிவான ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கெட்ட வார்த்தைகள் திட்டுவதற்கு கூட தகுதியற்ற ஒரு நபராக மாறி போயிருக்கிறார். எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. அவரை எந்த வார்த்தைகளை சொல்லி திட்டினாலும் அந்த வார்த்தைக்கு தான் அசிங்கம். அந்த அளவிற்கு அவர் மிகவும் மோசமான நபராக செயல்படுகிறார். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற நபர். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்துட்டு போகக்கூடிய ஒரு போட் ஒன்று வருது. அதை நோக்கி ஈரான் சைடில் இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க அந்த கப்பலுக்கு, சமிக்கை கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் உள்ளே வராதிங்க, உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். எப்ஸ்டீன் குற்றவாளிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க. யார் எப்ஸ்டீன் குற்றவாளி? யார் எப்ஸ்டீன்கிறவன்? ஒரு பாலியல் குற்றவாளி இல்லையா? உலகத்திலேயே மோசமான ஒரு, இந்த ஜென்ரேஷனில் ஒரு மோசமான ஒரு பயங்கரவாதி அப்படின்னா அது அந்த மனுஷன்தான். இப்போ அவன் இல்லை, செத்து போயிட்டாங்கிறாங்க. ஆனால் அவனோட லாபத்துக்கு, அவனுடைய புத்திக்கு அடிமையாகி இன்னொருத்தவங்களுடைய அந்த வேலைகள் எல்லாம், என்னென்ன வேலைகள் உங்களுக்கு தெரியும் ரைட்டா? அதில் ஒரு குற்றவாளி தான் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாருமே ஒரு மாசான ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையை செய்கிறாங்க, இஸ்ரேலோட துணையோடு. நீங்கள் ஈரானில் கூட ஒரு 168 குழந்தைகள் பலியான நிகழ்வுகளை நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. இந்த எப்ஸ்டீனாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பலி கொடுக்கறத ரொம்ப பெரிய அளவிலான சடங்காக பார்ப்பாங்க. போருக்கு முன்னாடி ஒரு பெரிய மாசான ஒரு பலி கொடுத்துட்டு ஆரம்பிக்கணும்னு கூட நினைப்பாங்க. 168 குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை பலி கொடுத்தாங்கல்ல, இவங்களுடைய இலக்கே அந்த குழந்தைகள் தான். அப்போ அந்த குழந்தைகளை பலி கொடுத்து இந்த போரை தொடங்கணும்னு தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தியரி ஒன்று சொல்லியிருந்தார். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அந்த பலி கொடுக்கக்கூடிய சடங்கு, நெருப்பு தொடர்பான விஷயங்கள், இதில் தான் ரொம்ப பெரிய அளவில் அக்கறை காட்டுறாங்க. ஜூஸினுடைய வழி வந்த அமெரிக்க அடிமை, அதில் ஒரு ஆள் தான் ட்ரம்ப். குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தீப்பிடிச்சு எரியுது. அது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்தது.
நான் தொடர்ச்சியாக குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அங்கே வந்து நிலைமை சரியில்லை, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ குவைத்தினுடைய ஏர்போர்ட் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் இன்றைக்கி காலையில் பதிவாயிருக்கு. அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சர்வதேச விமான நிலையம், அந்த சர்வதேச விமான நிலையம் இப்போ ஆக்டிவாக இல்லை. குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாடுகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் கூட இப்போ முடக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறையா நண்பர்கள் அனுப்பக்கூடிய வீடியோஸையும் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான சுச்சுவேஷன். நோ கிங்ஸ் டே அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி அமெரிக்கர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் அமெரிக்காவை தாண்டி லண்டன்லையும் எதிரொலிக்குது. ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய தெருக்களில் மக்கள் ஒன்று கூடுறாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிறாங்க, நேட்டோவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய மாசான போராட்டம் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக 2025 ஒரு 4000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் ஆண்டு முழுவதும் நடந்தது. 4000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள். அப்படி இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது 70 லட்சம் மக்களுக்கு மேலே ஒன்று கூட்டுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்கா என்ன ஒரு மக்களுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய விரக்தியை வெளிப்படுத்துது. அப்போ ட்ரம்ப்பை தூக்கி எறிகிறதுக்கு இங்கே ஏன்னா அந்தாலும் ஒரு சரியான எது சொல்கிறதுன்னு தெரியல. மேடையில் இருந்துட்டு நான் வந்து நீங்கள் எதை பற்றி வேணாலும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கலாம், இன்க்ளூடிங் செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவினுடைய இளவரசரை அசிங்கப்படுத்தியிருந்தார். இதெல்லாம் எந்த காலத்திலையுமே ஏற்புடையதே கிடையாது. ட்ரம்ப்புக்கு சர்வதேச பத்திரிகையாளர்கள் சங்கமும் கண்டனம் தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் எப்படி பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி லெபனானில் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கொடூரமாக கொலை செய்து கொண்டிருக்கிறது. செய்திகள் உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று முடக்கப்படுவதற்கு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருட்டுனதா அர்த்தமா? முட்டாள்களே. யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி கப்பலும் யுஎஸ்எஸ் ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் இந்த கப்பலும் இப்போது அரபிக்கடலை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல். அதனை தாண்டி மிடில் ஈஸ்ட் பக்கம் அது போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல். கடற்படை வீரர்கள் 2000 + 3000 மொத்தமாக 5000 பேரை சுமந்துக்கிட்டு இந்த போர்க்கப்பல் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல். ஒரு அடி வாங்குச்சு அப்படின்னா திருப்பி ஓடி வந்துடுவாங்க. இதுக்கு எதுக்கடா நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே கேட்குறாங்க மக்கள். தொடர்ச்சியாக யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல் அடி வாங்கி அதனுடைய காட்சிகளை நான் காட்டுறேன். ரொம்ப மோசமாக உக்கிரமாக போயிடுச்சு. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலாக இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதனுடைய நிலைமை அப்படிங்கிறது பரிதாபகரமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நம்ம தெருவில் வந்து திரியக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலை அதனுடைய நிலை அப்படிங்கிறது சொரிநாய் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவிற்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல். இன்னொரு புறம் குரோஷியாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு கப்பல். ரைட்டா? யுஎஸ்எஸ் ஜெரால்டு கப்பலுடைய நிலைமை அப்படிங்கிறது பரிதாபமான நிலைமையாக இருக்குது. ஒரு தீவுக்குள்ளே போய் அதை ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெறும் டப்பாவை வச்சுக்கிட்டு வந்து ஈரான் மாதிரியான கண்ட்ரியோட இவங்க போர் பண்ணுறது அப்படிங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். ட்ரம்ப் தோற்று போயிட்டாரு. மக்களுக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கி மக்களே வந்து வெள்ளை மாளிகையை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. கூடிய விரைவில் அப்படி ஒரு சம்பவமும் நடந்தாலும் நடக்கலாம். பிரின்ஸ் சுல்தான் அப்படிங்கிற அந்த விமான தளத்தில் E3 சென்ட்ரி விமானம் அதிபயங்கரமாக தாக்கப்பட்ட காட்சிகள் அடங்கியது. தொடர்ச்சியாக சவுதி அரேபியா மட்டுமல்ல, யுஏஇனுடைய சில தளங்களும் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு, குவைத்தினுடைய தளங்களும் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. கத்தாரை மட்டும் இப்போதைக்கு ஈரான் வந்து விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. எது எப்படியோ யுஏஇயும் சவுதி அரேபியாவும் இன்னமும் மானமும் ஈனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இப்போ ஈரானுக்கு எதிராக போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக்குறது மட்டும் இல்லை, தன்னுடைய படைகளையும் திரட்டி ஈரானுக்கு எதிராக போர் பண்ண போகிறாங்களாம். பன்னாட்டு படை அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் வந்து பார்க்கட்டும், அதுக்கு பிறகு அடி வாங்கி ஓடட்டும். இதுதான் ஈரானுடைய பாலிசியாக இருக்குது. இப்போ அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. துபாயினுடைய சர்வதேச விமான நிலையத்தின் மீது அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளேஸில் மொத்தமாக 10க்கும் மேற்பட்ட முறை வெடிச்சத்தம் கேட்டதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து சேருது. பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னு தெரியல. துபாய் இப்போது நிம்மதியற்ற ஒரு இடமாக மாறி இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது.
மக்கள் எல்லாம் சேஃபாக அவங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தினந்தோறும் நடக்கக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மழை பெய்யுது, மக்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சில பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூஎஸ் பேஸ் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடங்கள் மட்டும்தான் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது துபாயில் மெல்ல மெல்ல திரும்பிக்கிட்டு தான் இருக்கு. துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க. இரவோடு இரவாக அவங்க ஃப்ளைட்ஸில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இதில் மத்தியஸ்தம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முயற்சி எடுக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு படிநிலை தான். ஈரான் நடத்தக்கூடிய போரில் ஈரான் ஜெயிச்சிட்டாங்க ஏற்கனவே, அமெரிக்கா தோற்று போயிடுச்சு. பட் இந்த போரை எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியல. இது நீண்ட கால போராக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்களா அப்படிங்கிறத விட அமெரிக்கா முயற்சி எடுக்கிறாங்க. பட் இஸ்ரேலுடைய தூண்டுதல் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல தொய்வு இருக்குது. இங்கே பஞ்சாயத்து இஸ்ரேல் தான். இந்த நாடை ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமுமே அமைதியாக இருக்கும். ட்ரம்பினுடைய முன்னாள் ஆலோசகர், அவர் பேர் வந்து நோ ஸ்வான்சன் அப்படிங்கிறவர், ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாரு. ஹவுதிகளும் இந்த போருக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் மேலே அட்டாக் நடத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பிராந்திய போர் அப்படிங்கிறத தாண்டி உலகத்தினுடைய மற்ற நாடுகளும் இந்த போருக்குள்ள ஒரு பெரிய பங்களிப்பை ஏற்படுத்திட்டாங்க. அப்போது இந்த பாதிப்பு அப்படிங்கிறதையும் எல்லா நாடுகளும் உணர ஆரம்பிச்சிருச்சு. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸினுடைய பேர் தெரியாத சின்ன சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அந்த பேரை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானா, கேஸா, ஓ அநீதி இழைக்கப்பட்டுச்சா, நிலத்தை சுரண்டுறாங்களா, அப்போ நம்மளால பாதுகாப்பாக இருக்கா, இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ளே எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்களே, அப்போ நம்மளும் அவங்கள சந்தேகப்படணுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கூட குழந்தைகள். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்வாடிஸினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா? அவங்க இங்கே பெரிய அளவிலான ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அட்டகாசம் அப்படிங்கிறத தாங்கவே முடியல. குறிப்பாக மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்தில் கூட மார்வாடிகள் வந்து தொடர்ச்சியாக அவங்கள வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குற மாதிரியான போராட்டங்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு திட்டமிட்டதாக செய்திகள்லாம் திருமுருகன் காந்தி அவர்களுடைய பேட்டிகள் மூலியமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது இங்கே அந்நிய சக்திகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இதே நிலை தானே வந்து இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்திலையும் நடந்தது. இடத்த விட்டு கொடுத்தாங்க, உள்ளே பூந்தாங்க. அதற்கு பிறகு யார் நிலத்துக்கு சொந்தக்காரங்களையோ அவங்களையே வெளியேற்றினாங்க. அப்போது தமிழர்களுக்கும் இதே நிலை நாளைக்கு ஏற்படும். அப்போது இப்போவே விழித்துக்கொள் தமிழா அப்படிங்கிறத சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்தாரை வாழ வைத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை முறையும் இருக்குது. அதையும் இங்கே நம்மளால் மாற்றிக்க முடியாது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட சிக்கலில் தான் தமிழன் வந்து தன்னை இழந்துடுறான். எது எப்படியோ இப்போ இந்த போர் அப்படிங்கிறது நிற்காது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த செய்தியை ட்ரம்பினுடைய நண்பர் மூலியமா அறிய முடியுது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. முடிவற்ற நிலையில் நாமளும் செய்திகளை தொடர்ந்து கொண்டே இருப்போம், தொடர்ச்சியாக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். அதை தவிர நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.